ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. டிபியில் உங்க கூட இருக்கிறது யாரு? டிபியில் உங்க கூட இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கணும். ஹூ இஸ் வித் யூ இன் யுவர் டிபி அப்படின்னு கேட்கலாம். ஹூ இஸ் வித் யூ இன் யுவர் டிபி? டிபியில் உங்க கூட இருக்கிறது யாரு அப்படின்னு அர்த்தம். என்ன ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுறதா நினைப்போ அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் இந்த மாதிரி கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? டூ யூ திங்க் யூ ஆர் டாக்கிங் டூ ஸ்மார்ட் அப்படின்னு கேட்கலாம். டூ யூ திங்க் யூ ஆர் டாக்கிங் டூ ஸ்மார்ட்? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறத நினைப்போ அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ won't டாக் டு யூ அப்படின்னு பேசலாம். சரி, ஐ won't டாக் டு யூ. இந்த won't அப்படிங்கிறது woon அப்படின்னு உச்சரிங்க. ஐ won't டாக் டு யூ. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு பேசணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்படின்னு பேசலாம். ஐ ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்படின்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சரி, உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கணும். ஹாவ் ஐ டிஸ்டர்ப்ட் யூ அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் ஐ டிஸ்டர்ப்ட் யூ? உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு அர்த்தம். சரி, அவரோட வீட்டுக்கு எப்படி போகணும்னு உனக்கு தெரியுமா? Do you know how to get his house அப்படின்னு பேசலாம். இந்த கெட் ஹிஸ் அப்படிங்கிறத கெட் இஸ் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. Do you know how to get his house? அவரோட வீட்டுக்கு எப்படி போகணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். அவங்ககிட்ட வாழ்கிறத விட தனியாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பேசணும். rather than living with him it is better to be alone அப்படின்னு பேசலாம். rather than living with him it is better to be alone. அவங்ககிட்ட வாழ்கிறத விட தனியாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஒளராத அப்படின்னு பேசணும். டோன்ட் பேபிள் அப்படின்னா ஒளராத அப்படின்னு அர்த்தம். சரி, நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசணும். ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் லைஃப் அப்படின்னு பேசலாம். வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் someone else. இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வேற யாரோ அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் someone else அப்படின்னா இது வேற யாரோ அப்படின்னு அர்த்தம். சரி, என் அருகில் உட்கார், என் பக்கத்தில் உட்காரு. சிட் நியர் மீ அப்படின்னு பேசலாம். சிட் நியர் மீ அப்படின்னா என் பக்கத்தில் உட்காரு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு இன்னும் தெரியல. அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இட் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இட் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு அர்த்தம். சரி, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசணும். ஐ நோ யூ வுட் டூ லைக் திஸ் அப்படின்னு பேசலாம். ஐ நோ யூ வுட் டூ லைக் திஸ். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். நீ என்ன நம்பிதான் ஆகணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா யூ ஹாவ் டு பிலீவ் மீ அப்படின்னு பேசலாம். அப்படின்னா நீ என்ன நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ப்ளீஸ் ஹாவ் சம் மோர் அப்படின்னு பேசலாம். ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு ஈட் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அது சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு ஈட், அதாவது சாப்பிடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? ப்ளீஸ் ஹேவ் அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் ஹேவ் சம் மோர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. உனக்கு ஃபோன் வருது பாரு, உன் ஃபோன் அடிக்குது பாரு அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னா உனக்கு ஃபோன் வருது பாரு அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னா உன் ஃபோன் அடிக்குது பாரு, உனக்கு ஃபோன் வருது பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, அவனுக்கு புரிய வை அப்படின்னு பேசணும். மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு பேசலாம். இந்த மேக் ஹிம் அப்படிங்கிறத மேக் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவனுக்கு புரிய வை அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? டூ ஐ லுக் லைக் எ ஃபூல் டு யூ அப்படின்னு பேசலாம். இது கொஞ்சம் பார்த்து பேசணும். சரிங்களா? கொஞ்சம் எசகு ஆனாலும் பிரச்சனை ஏற்படும். சரி, டூ ஐ லுக் லைக் எ ஃபூல் டு யூ? உனக்கு என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃப்ரெண்டாக இதை உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஒரு ஃப்ரெண்டாக இதை உங்ககிட்ட கேட்குறேன். ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ்
as a friend அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ் as a friend அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இதை உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம். இதை பார், எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு பேசணும். இது பாரு அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா லுக் அப்படின்னு பேசலாம். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி அப்படின்னா நான் ரொம்ப 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 பிஸியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அதை இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி அப்படின்னு பேசலாம். லுக், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி, இது பாரு எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.